இணையத்தில் கூவி கூவி விற்கப்பட்ட நெட் தேர்வு வினாத்தாள் ரூபாய் 5000 முதல் 6 லட்சம் வரை விற்பனை. கேள்விக்குறியாகும் உதவி பேராசிரியர்களின் வாழ்வாதாரம். கடந்த 18ஆம் தேதி மகிழ்ச்சியோடு யுஜிசி நெட் தேர்வு எழுதிவிட்டு வந்த தேர்வர்களுக்கு மறுநாளை காத்திருந்தது அந்த பேரதிர்ச்சி. கடந்த 6 மாதங்களாக கஷ்டப்பட்டு படித்து விடுப்பெடுத்து பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து 3 மணி நேரம் எழுதிய தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அடுத்த நாளே வெளியான அறிவிப்பு தேர்வர்கள் மத்தியில் பெரும் இடியை இறக்கியுள்ளது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் இந்த தேர்வு குறித்து அடுத்தடுத்து வரும் தகவல்கள் தங்களது தேர்வு கனவை காணல் நீராக்கி விடுமோ என்ற அச்சத்தில் மூழ்கியுள்ளனர் தேர்வர்கள். நெட் தேர்வு வினாத்தால் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 6 லட்சம் வரை இணையத்தில் கூவி கூவி விற்கப்பட்ட தகவல்கள் தேர்வர்களை அதிர்ச்சிக்கும் மனசோர்விற்கும் உள்ளாக்கியுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் PhD சேர்வதற்கும் ஆய்வு படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கும் மற்றும் உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதியை தீர்மானிக்க யுஜிசி நெட் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. இந்த ஆண்டு யுஜிசி நெட் தேர்வு கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்ததற்கான முகாந்திரம் இருப்பதாக தேசிய சைபர் கிரைம் அளித்த தகவலின் அடிப்படையில் மறுநாளே இந்த தேர்வை மத்திய கல்வி அமைச்சகம் ரத்து செய்தது. தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றது குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபர்கள் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 120B குற்றச்சதி, 420 மோசடி ஆகியவற்றின் கீழ் CBI வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தேர்வு நடப்பதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாகவும் டார்க் நெட், வெப், டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 6 லட்சம் வரை வினாத்தாள் விற்பனை செய்யப்படுவதாகவும் CBI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து CBI வட்டாரங்களில் இருந்து கூறும்போது வினாத்தாள் எங்கிருந்து கசிந்தது என்பது குறித்து இன்னும் தெளிவாகவில்லை. இது தொடர்பாக NDA-உடன் CBI இணைந்து செயல்பட்டு வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் உள்ள பயிற்சி மையங்களின் பங்கு குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வினாத்தாள் கசிவின் பின்னணியில் பெரிய அளவிலான மோசடிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. வினாத்தாள் தயாரித்தவர்கள் உட்பட தேர்வு நடத்தும் பொறுப்பில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தனர். இது குறித்து சில தேர்வர்கள் கூறும்போது, கசிந்த ஒரு வினாத்தாள் வெறும் ரூபாய் 5000க்கு கிடைத்தது. ஜூன் 16ஆம் தேதி முதல் இந்த வினாத்தாள் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குழுக்களில் பகிரப்பட்டது என்று தெரிவித்தனர். ஏற்கனவே இளநிலை மருத்துவ படிப்புக்கான இந்த ஆண்டுக்கான நீட் தேர்விலும் வினாத்தாள் கசிவு, கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை சர்ச்சையில் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நன்றி, வணக்கம்.